அன்பிலே உறவுகள் அனைவருக்கும் இனிதான செவ்வாய் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனி நாளாகவே இந்த நொடி வரைக்கும் எங்களுடையும் பேச ஆரோக்கியத்தோடு உட்கார வச்ச கடவுளுக்கும் மறவாத நன்றி பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதர வாழ்த்துக்களையும் கூறியபடியே 16 செப்டம்பர் மாதம் 2025 அதற்கிடையில் நாட்கள் ஓடிவிட்டது. அரைவாசி நாட்குள்ளே நிற்கிறோம். ஆகவே மீண்டுமாக இந்த நாள் இனிய நாளாக அமைய நான் நேரில் நிகழ்ச்சிகளுக்குள் இணைந்து செல்லும் நேரம் 8:11 ஆகிவிட்டது. மன்னிப்பை வேண்டியபடி மும்மத சிந்தனை நேரம் தொடர்ந்து பொருட்சொல் இன்றைய நாளுக்கான பாமுக பொருட்சொல் பாணி பாணி பாவன்னா 3 சொல்லி நீனா பாணி பாணியாக வருகின்றது. அதனைத் தொடர்ந்து தினக்கவியை தொடர்ந்து நாங்கள் தமிழில் 2 நிமிடம் மற்றும் விடுபட்ட சொற்கள் எடுக்கும் சொற்கள் எப்படியாக தமிழுக்குள் எப்படியாக சொல்லலாம். அதனைத் தொடர்ந்து சேகர் அவர்களது வாழ்வின் உண்மை தொடர்ந்து கேள்விச்சாரம் இடம்பெற்றுக் கொள்ளும். மாலை லண்டன் நேரம் 5 மணிக்கும் ஐரோப்பிய நேரம் 6 மணிக்கும் பயனும் பகிர்வும் தோப்போடு ஜெயா நடசன் அவர்கள் யார் என்று வருகின்றார்? ஜெயா நடசன் அவர்கள் பிரான்ஸ் நாட்டிலேருந்து ரவீந்திரன் பத்குணராஜா அவர் ஒரு ஓய்வு பெற்ற சுபாயுசர் அவர் வருகின்றார். அதோட பொது பணிகள் செய்து கொண்டிருக்கின்றார். இப்போ சரி, அது லண்டன் நேரம் 5 மணிக்கும் ஐரோப்பிய நேரம் 6 மணிக்கும் இடம்பெற்றுக் கொள்ளும் பயணம் பயிர்வோம். உறவுகள் இணைந்து கேட்டுவிட்டு உங்கள் தட்டு கொடுப்பு வாழ்த்துக்களையும் இணைத்துக் கொள்ளலாம் என்னும் கூறியபடி வணக்கம் தமிழக்கா வாங்கோ. வணக்கம் வாணி. மும்மத சிந்தனை நேரம் இப்போது ஜானடேசன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். உங்களுடைய தொகுப்பாளினி தவமலராஜன் அவர்களுக்கும் தொகுப்பாளினி பாமுக தொகுப்பாளினி கலைவாணி மோகன் அவர்களுக்கும் அதிபர் நடாமோகன் அவர்களுக்கு அனைத்து பாமோர்களுக்கு எனது எங்கிருந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு அங்கேயும் வந்து ஜானடேஸ். இன்றைய நாள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான நாளாகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாகவும் இருக்க வேண்டிக்கொண்டு இன்றைய நாளில் உலகத் தலைவர் அவர்களுக்காகவும் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தினருக்காகவும் உலக மக்களுக்காகவும் கடன் நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்படுகிறவர்களுக்காகவும் வந்த ஆத்மாக்களுக்காகவும் வெளியூர் வருங்கால சிறார்களின் உடல் நலனுக்காக வருங்கால துறைகளுக்காகவும் இறைவேண்டுதல் செய்வோம். இந்த பொதுக்காலத்தின் 24ஆம் நாளின் 24ஆம் வாரத்தின் 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. எனது ஆக்கம் 9004வது கிறிஸ்தவ நற்சிந்தனை. இந்த உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும் தான் யார், எப்படிப்பட்டவர், சாதனைகள் என்ன, தன்னை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்றெல்லாம் அறிய ஆவலாய் இருப்பர். தன்னை மக்கள் போல வேண்டும், பாராட்ட வேண்டும் விரும்புகிறவர்களும் பலர் அநேகம் உண்டு. ஆனால் இயேசு தான் யார் என்று கேட்டறிய விரும்பிய போது தன்னுடைய புகழை பரப்பவோ அல்லது மற்றவரின் பாராட்டை பெறுவதற்கோ அல்ல, மாறாக தான் எப்படிப்பட்டவராக விலவல் பவனி செய்ய போகிறார் என்று பணி செய்ய போகிறார் என்பதை மக்களுக்கு எடுத்து அவ்வாறு கேட்கின்றார். ஞான் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள், இயேசுனுடைய சீடனாக மக்கள் சொல்கிறார்கள் என்று சீடனாக வாழ விரும்புகிற ஒருவன் உபாரான மனநிலை உடையவனாக இருக்க வேண்டும் என்று இயேசு தம் சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். சீடத்துவ வாழ்வு என்பது பஞ்சுமெத்தை பழுத்துறங்குவது போல அல்ல, மாறாக முள்ளில் மாட்டிய சீலை சிக்குன்று அதனை அவதானமாக எடுக்காவிட்டால் கிழிந்துவிடும். அதே போன்றுதான் இயேசுவின் சீடத்தியாக வாழ விரும்புவோர் உலக மாயக்குள் தம் வாழ்வை தொலைத்து விடாமல் உலகத்தின் சவால்களுக்கு முகம் கொடுத்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுக்காகவும் அவரது மறை உடலாம் திருச்சபைக்காகவும் அவரது சீடர்களாக வாழ அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தன்னிலம் துறந்து பிறநிலம் சுமந்து மகிழ்ச்சியோடு பணி செய்ய முன்வர வேண்டும். புயலுக்கு பின்தான் அமைதி, அதே போலதான் துன்பங்களின் பின்தான் மகிழ்ச்சி உண்டு என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். இன்றைய நாள் இறை வார்த்தைகள் நிறைந்த நாளாக இருக்கின்றால் அவர் அழைப்பு விடுக்கின்றார். நாங்களும் சிந்தித்து செயல்படுவோமாக. உம்புகளை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. துன்பத்திலும் இன்பத்திலும் நம் தந்தையாய் நீ இருப்பாய்,
கண்ணர காத்திருக்கும் நல்லன்னையாய் அருகிருப்பாய். அன்பு என்னும் நமது நான் அருந்திட என கழிப்பாய். உன்னின்று விரியாமல் நீ என்றும் அணைத்திருப்பாய். உம்புகளை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. நன்றி, வணக்கம். தோமல கல்விராஜன் அவர்களே. நன்றி, வணக்கம் ஜானடேசன். உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து மேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. எப்படி உற்சாக வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு ஆமுக உறவுகளுக்கும் திருநடாமுகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்க இருப்பவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடரின்று 1811 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையாக நாம் அவர் மக்கள் அவர் மேய்க்கும் ஆடுகள் என்கின்றது திருப்பாடல். இன்றைய நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதியது அதிகாரம் 7 திருவசனங்கள் 11 17 முடிய. இயேசு நயின் என்னும் ஊருக்கு சென்றார். அவருடைய சீடரும் பெரும் திரளான மக்களும் அவருடன் சென்றனர். அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர். தாய்க்கு அவர் ஒரே மகன், அத்தாயோ கைம்பெண். அவ்வூரைச் சேர்ந்த பெரும் திரளான மக்களும் அவரோடு இருந்தனர். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்றார். அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கிச் சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்கின்றேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். அனைவரும் அச்சமுற்று, நம்முடைய பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றி இருக்கின்றார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்றார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவரை பற்றிய இந்த செய்தி யூதேயா நாடு முழுவதிலும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பரவியது. இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக இன்றைய உலகில் மக்கள் அனுபவிக்கும் துன்பங்கள் ஏராளம். பசியும் பட்டினியும் வறுமையும் ஏழ்மையும் நோயும் வீடின்மையும் கல்வி அறிவின்மை என்று மனிதரை வாட்டி வதைக்கின்ற இழிநிலைகள் இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் பாரெங்கும் பரவி இருப்பது கவலைக்கு உரியது. எத்தனையோ தேவைகளோடு இருப்பவர்கள் எதிர்பார்ப்பது அன்பு. அந்த அன்பை வெளிப்படுத்தும் சொல் இரக்கம். அந்த இரக்கத்தின் வெளிப்பாடு கண்ணீர். எங்கு துன்பம் இருக்கின்றதோ இழப்பு இருக்கின்றதோ அங்கே அந்த மனிதரோடு நாம் கண்ணீர் விட வேண்டும். அது நீலி கண்ணீராக அல்ல, இரக்கத்தின் கண்ணீராக இருக்க வேண்டும். இன்று நம் கண்களெல்லாம் கண்ணீர் வற்றி உலர்ந்து விட்டன. காரணம் இறுகிய மனது. அன்பை கொண்டிருப்பவர் ஒருபோதும் சேதமடைய மாட்டார்கள். அன்பின்றி இருப்போர் ஈடேற்றம் அடைய மாட்டார்கள். நம்மை சுற்றி வாழும் மனிதருக்கு எத்தனையோ தேவைகள் இருக்க நாம் அடுத்தவர் தேவையை கவனியாமல் துரித கதியில் ஓடிக்கொண்டிருக்கும் போது நம்மை சுற்றி இருப்பவற்றை நாம் அவதானிக்க தவறிவிடுகின்றோம். வாழ்க்கையில் அவதானம் என்பது முக்கியமான ஒன்றாகும். நம்மை நாம் சீர்தூக்கி பார்க்கவும் நம்மை சுற்றி நடப்பவற்றை அவதானிக்கவும் அவதானம் என்ற பண்பு மிகவும் முக்கியமாகும். எத்தனை அலுவல்கள் நமக்கிருந்தாலும் அடுத்தவர் தேவையை உணர்ந்து அவருக்கு உதவி செய்ய நாம் நேரம் ஒதுக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியின் வழியாக நாம் இயேசுவிடம் இருந்து இந்த நற்பண்பை கற்றுக்கொள்வோம். தன் ஒரே மகனை இழந்த கைம்பெண் இயேசுவிடம் உதவி கேட்டு கை நீட்டவில்லை. ஆனாலும் இயேசு அவருடைய தேவையை தாமாகவே உணர்ந்து அவருக்கு உதவி செய்ய முன்வருகின்றார். அவல நிலைக்கு தள்ளப்பட்ட பெண் மீது இரக்கம் கொண்டு இறந்த அவருடைய மகனுக்கு உயிரளிக்கின்றார். இதில் இயேசுவின் வல்லமை விளங்கியது. அதைவிட அவருடைய இரக்க மனப்பான்மையும் இளகிய மனதும் வெளிப்படுகின்றது. ஒருவர் கேட்காமலேயே இயேசு உதவி செய்கின்றார் என்றால் அவரின் நிலை கண்டு அவளுள் எழுந்த பல கேள்விகளுக்கு விடை பகர ஏங்கி இடையும் நெஞ்சம்
ஏங்கி இடையும் நெஞ்சம் ஏழையை நீ வாவென்றே பாங்கு பெறச் செய்வதும் மேற்பாரம் பராபரமே என்று தாயுமானவர் பாடுவது இங்கு குறிப்பிடத்தக்கது. இயேசுவின் பரிவு அந்த ஏழை பெண்ணின் எல்லா தேவைகளுக்கும் பதிலாக அமைந்தது. அன்று மட்டுமல்ல, இன்றும் கூட ஏழ்மை, தனிமை, நோய், வறுமை போன்ற சூழல்களில் கடவுள் நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கின்றார். நம்மை தேற்றுவதற்காக மட்டுமல்ல, நம்மை பயன்படுத்தி பிறரை வாழ வைப்பதற்காகவும் தான். கடவுள் என்னை அன்பு செய்கின்றார், என்னை தேடி வந்திருக்கின்றார் என்பதை உணரும்படியாக நாம் நடந்திருக்கின்றோமா? இன்னொரு இயேசுவாக நாம் பிறரை பார்க்கின்ற போது, பிறர் துன்பம் இயேசுவின் துன்பமாக நாம் உணரும் போது, நாமும் பிறர் கண்களுக்கு கடவுளின் உருவமாக தென்படுவோம். கனிவுள்ள இதயத்தில் கடவுள் இருப்பார், ஈரமுள்ள இதயத்தில் ஈசன் இருப்பார். இறைவா, குறிப்பறிந்து உதவி செய்யும் நல்மனதை எமக்கு தாரும் என்று வேண்டிக்கொண்டு, அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. நிலையான சொந்தம் நீங்காத பந்தம், நிலையான சொந்தம் நீங்காத பந்தம், அவரின்றி வேறில்லையே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, இறைவனே என் இதயமே, இந்த இயற்கையின் நல்லியக்கமே, என் தேவனே என் தலைவனே. இறைவனே என் இதயமே, இந்த இயற்கையின் நல்லியக்கமே, என் தேவனே என் தலைவனே. பறந்து விரிந்த உலகம் படைத்து சிறந்த படைப்பா என்னை கண்ட தேவனே என் ஜீவனே. பறந்து விரிந்த உலகம் படைத்து சிறந்த படைப்பா என்னை கண்ட தேவனே என் ஜீவனே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே என்று வேண்டிக்கொண்டு, உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு ஓங்கி வளர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு, அமைதியின்றி அலைகின்ற நெஞ்சங்களுக்கு இறைவன் என்றுமே ஆறுதலாக இருப்பார் என்று எல்லோரும் அமைதியின்றி அலைந்து கொண்டிருக்கின்றோம். உலகத்தில் அமைதி இல்லை, வீட்டில் அமைதி இல்லை, நாட்டில் அமைதி இல்லை, பொருளாதாரத்தில் அமைதி இல்லை, தேடல்களில் அமைதி இல்லை, எதிலுமே அமைதி இல்லாமல் அல்லலுட்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற மக்கள் அனைவருக்கும் இறைவன் நல்லொரு அமைதியை அருளும் தந்தையாக ஆசானாக இறைவனாக இருந்து எல்லோரையும் பாதுகாத்து பராமரிக்க வேண்டும். வேண்டுதல்கள் கேட்கும் இறைவன் நிச்சயம் எங்கள் வேண்டுதல்களுக்கு செவி சாய்ப்பார். அந்த வேண்டுதல்கள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு தனிமையில் இருப்பவர்களுக்காகவும், வறுமையில் வாடுபவர்களுக்காகவும், வருத்தத்தில் உழல்பவர்களுக்காகவும், பலமற்று இருப்பவர்களுக்காகவும் பலமுடைய இறைவனாக இறைவன் இருந்து எல்லாரையும் தேற்றுவார் என்று வேண்டிக்கொண்டு, எங்கள் பாமுகத்தையும் இறைவன் என்னாலும் பராமரித்து பாதுகாத்து காக்க வேண்டும் என்ற ஆசைகளோடு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். தவமலர் அவர்களே, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேவிஸ் வில்ட் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து அனா பாலமுரளி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளில் இறைவன் எங்களை இணையச் செய்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, பாமுகம் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, இன்று தொடக்க நூல் 28 இறைவசனம் 15. நான் உன்னோடு இருப்பேன், நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாயிருந்து இந்நாட்டிற்கு உன்னை திருப்பி வரச் செய்வேன். ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமேன். அழகான ஒரு இறைவசனம். நான் உன்னோடு இருப்பேன். கடவுள் நமக்கு தந்துள்ள பெற்றோர் கூடி கடவுள் வழியாக நமக்கு கிடைத்தது. நம்மோடு கடவுள் இருக்கின்றார்.
நமக்காக கடவுள் எதையும் செய்வார் என்பதற்கு ஒரு அடையாளம் நம்முடைய பெற்றோர்கள். பெற்றோர்கள் நமக்காக வாழ்பவர்கள், பெற்றோர்கள் நமக்காக இறைவன் தந்தவர்கள். ஆகவே நாம் இந்த வசனத்தை எடுத்து பார்ப்போமே ஆனால், நாம் நினைக்கக்கூடாது நான் உன்னோடு இருக்கின்றேன் என்றால் இறைவன் என்னோடு இருக்கின்றார். இறைவன் நமக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் எங்களுக்கு ஒவ்வொருவரை அனுப்புகின்றார். நாம் ஒரு கல்வி கற்க ஆரம்பிக்கும் போது அழகான அறிவுள்ள பாதுகாப்பான ஒரு ஆசிரியரை நமக்கு தருகின்றார். அவர் எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறார். அது இறைவனின் திட்டம். அதே போல்தான் நம் தாய் தந்தையும் இறைவனின் திட்டம். நம் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு சகோதரர்கள் சகோதரிகள் கூடி இறைவனின் திட்டத்தால் நமக்கு கிடைக்கப்பட்டவர்கள்தான். இறைவனின் திட்டமின்றி எதுவும் நடக்காது. இறைவன் நமக்காக எவ்வளவோ செய்கின்றார். துன்பம் வரும் வேளையில் கூடி நாம் சொல்லி அழுவதற்கோ இல்லை நம்மை ஆற்றுவதற்கோ தேற்றுவதற்கோ கடவுளால் அனுப்பப்பட்ட ஒருவர் நமக்கு எப்பவும் இருந்து கொண்டே இருப்பார். அதற்காக கடவுள் நம் முன்னே வந்து நமக்கு உதவி செய்வதோ நம்முடைய கண்ணீரை துடைப்பதோ அல்ல. நமக்காக ஒருவரை அவர் நியமித்திருக்கின்றார். இந்த நாளில் நாங்கள் இன்று வரை இந்த அதிகாலை பொழுதில் நாங்கள் எழுந்து உற்சாகத்தோடு வாழ்கின்றோம் என்றால் அதற்கு இறைவனின் துணைதான் எங்களுக்கு இருக்கின்றது. இறைவன் ஒவ்வொருவரையும் தன் கண்ணுக்குள் வைத்து பாதுகாக்கின்றார். நாம் இறைவனை வேண்டும் போதெல்லாம் அவர் செவி மடுக்கின்றார். துன்ப வேளையில் நம்முடைய துன்ப வேளையில் எத்தனையோ துன்பங்கள் எத்தனையோ துயரங்கள் அன்றாடம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த இடத்தில் கூடி நாம் தென்பாக எழும்பி மீண்டும் நடப்பதற்கு கடவுள் எங்களை கை கொடுத்து கை தூக்கி விடுகின்றார். உன்னை கைவிட மாட்டேன் என்று இறைவன் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கின்றார். நாங்கள் நினைக்கின்றோம், ஐயோ நாங்கள் எப்பவுமே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோமே, எப்பவுமே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோமே. இன்று எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளால் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அது நிரந்தரம் இல்லை என்பதை நாங்கள் அறிய வேண்டும். கடவுள் எங்களை போதும் பள்ளத்தாக்கில் தள்ளிவிட மாட்டார். எங்கேயோ ஒரு இடத்தில் நாங்கள் தடுமாறி விழுந்தால் கூட கடவுள் எங்களை கை தூக்கி விடுவதாக இருக்கின்றார். ஆகவே இந்த நாளில் நாம் இறைவனை முழுமையாக விசுவாசித்து இறைவனை முழுமையாக அறிந்து அவர் வழியில் வாழ கற்றுக்கொள்ளுவோம். இந்த நாளை தந்த இறைவனுக்கு நன்றி கூறி இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மத்தியே வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாலமுரளி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்படியே உங்கள் அன்பு சகோதரி தொகுப்பாளனி திருமதி தவமலர் கல்வராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். அப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? காலை வணக்கம் பாலன். நன்மையா உற்சாகமா இருக்கிறேன். மிக்க நன்றி. நீங்களும் உற்சாகம் தானே? சாரி, நான் உற்சாகம். நன்றி சகோதரி, நன்றி சொல்லிக்கொண்டு அப்படியே எமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர் திருவாளர் நடா மோகனுக்கும் இனிமையான கால வணக்கங்களையும் சூரணங்களையும் விசாரித்தபடி மற்றும் பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் எல்லோருக்கும் இனிமையான கால வணக்கங்களையும் சூரணங்களையும் விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் அனுதினமும் உலக இறைச்சருடைய ஆசீர்வாதங்கள் எல்லோருக்கும் கிடைக்கும்னு சொல்லி ஒவ்வொருவரையும் உலக இறைச்சருடைய நாமத்தில் வாழ்த்திக்கொண்டு தண்டிலிருந்து கரவட்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவ நட்சத்திர இலக்கம் சௌரி 604 அப்படி சொல்லிக்கொண்டு பலம போல பழைய ஏற்பாட்டில் அதாவது பரிசுத்த வேதாகம் பைபிள்ல இருந்து ஆதியாகம 21ஆம் அதிகாரம் 1 10 மட நீர் வாச்சினான். சின்ன ஒரு விளக்கமாக கத்தர் சொல்லியிருந்தபடி கத்தர் சொல்லியிருந்தார். ஆபிரகாமுக்கு 75 வயதிலான் கத்தர் வந்து ஆபிரகாம தன்னுடைய இருக்கும் மொழி சந்திக்கிறார். ஆபிரகாம் அப்போ 75 வயசு. அந்த நேரத்தில் பிள்ளை இல்லை. அப்போ கத்தர் சொன்னவர், அவனுக்கு ஏற்ற நேரத்தில் உனக்கு ஒரு குமாரனை ஒரு பிள்ளையை தருவேன்னு சொன்னோடனே சாரால் வந்து அது நம்பே இல்லை. 2 வயது அவள் வந்து நகைக்கிறா, கத்தர் பொய் சொல்கிறாரு. ஆனால் கத்தர் சொன்னபடியே ஒரு குழந்தை கிடைக்குது அவைகளுக்கு. அந்த குழந்தைக்கு வந்து சாராளுக்கு ஒரு குழந்தை கிடைக்குது. அந்த குழந்தைக்கு வந்து ஆபிரகாம் வந்து
ஈசாக்குன்னு பேர் வைக்கிறார், ஈசாக்குன்னு சொல்லி. அப்போ ஈசாக்குன்னு பேர் வச்ச உடனே 8ஆம் நாளில் அந்த அந்த ஈசாக்குக்கு ஆபிரகாம் வந்து விருத்த சேதனை பண்ணுறார் அவருடைய முறையின்படி. அதுக்கு பிறகு அந்த நேரத்தில் ஈசாக் பிறக்கேக்க ஆபிரகாமுக்கு 100 வயசு, 25 வயசுக்கு பிறகு தான் அந்த அந்த கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறினது. ஆனால் அதை சாரால் வந்து நம்ப இல்லை, கத்தர் பொய் சொல்கிறாருண்டு. ஆனால் கத்தரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. 100 வயலாம் பிறக்குது ஈசாக்கு வந்து ஆபிரகாமுக்கு. அப்போ அந்த இடத்துல சாரால் வந்து நினைக்கிறா தன்னை ஊர்ச்சனம் எல்லாம் தன்னை பார்த்து நகைப்பிடமண்டு. முதிர் வயதில் பிள்ளை பெற்றிடம் என்னென்று பால் புக்கலாம்னு சொல்லி கத்தர் தன்னை நாய்க்க பண்ணுறேன்னு சொல்லி அது தன்னுக்குள்ளே ஒரு ஒரு ஏக்கத்தை உண்டு பண்ணுறா. அதுக்கு பிறகு அந்த பிள்ளை வந்து பால் மறக்குது. மறந்த உடனே ஆபிரகாம் சந்தோஷத்தில் ஆபிரகாம் வந்து பெரிய விருந்து பண்ணுறார். பால் மறந்த உடனே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணுறார். அதுக்கு பிறகு வீட்டில் ஏற்கனவே ஒரு பெண் உண்டா, இந்த வீட்டு வேதால பார்க்குறாங்க ஒரு பெண் இருந்தவா, அவள் எகிப்து தேசத்தை சேர்ந்தவா, அவள் பேர் ஆகார். அந்த நேரத்தில் அவருக்கும் அவருக்கும் ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது, அதான் இஸ்மவேல். இப்போ அந்த பிள்ளை வந்து இந்த ஈசாக் பிள்ளையோட பரியாசம் பண்ணுறான்னு சொல்லி அந்த சாரா சொல்கிறான். அந்த பிள்ளை இந்த முதல் பிள்ளை வந்து தன் பிள்ளையை பார்த்து பரியாசம் பண்ணுறான்னு சொல்லி முறையிடுற ஆபிரகாமிட்ட. அவள் சொல்கிறான்டா இந்த 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 அவள் வந்து எகிப்து தேசத்தை சேர்ந்த பிள்ளை, எகிப்து தேசத்தை சேர்ந்த பெண் ஆகார். அவளையும் அவன் மகனையும் வீட்டை விட்டு இப்படி திரட்டி விடுங்கன்னு சொல்லி சொல்கிறான். அப்புறம் ஏனெண்டா தன் மகனை பார்த்து பரிகாசம் பண்ணுறான்னு தாக்க பார்த்து அந்த குடும்பத்துக்கு பிரச்சனை வந்தது. நான் 2 கல்யாணம் கட்டுறேன், பிரச்சனை இன்றைக்கு பிரச்சனை வரும். 2 பொம்பளை கல்யாணம் கட்டினேன். அதோட நேற்று முடிஞ்ச சகோதரி இன்றைக்கு ஆதியாம் 21ஆம் அதிகாரம் உரை வார்த்தைகள் 10லிருந்து 20 முடிய. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். ஆபிரகாமை நோக்கி, இந்த பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றாள். நேற்று வரை இன்றைக்கு தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் பெண்ணையையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாயிருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாரால் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள். அப்பெண்ணின் மகனும் உன் வித்தாயிருக்கபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பேர் சபாவின் வராந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருக்கியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்புபாயின் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினாலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருக்கியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். தொடங்கி சோழி நாளை தொடர்ந்து சொல்லிக்கொண்டு ஒரு பாடு. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். எம்மை ஆட்கொண்ட இயேசு
உம்மை யாரென்று நாம் அறிவோம். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்றும் நன்மைகள் செய்பவரே. எம்மை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யாரென்று நான் அறிவேன். மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே. மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே. அதை தாங்கிட பலன் கொடுத்தே தயவாய் அணைப்பவரே. ஆமென். அதை தாங்கிட பலன் கொடுத்தே தயவாய் அணைப்பவரே. என்றும் தயவாய் அணைப்பவரே. உம்மை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யாரென்று நாம் அறிவோம். தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே. தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே. உம்மாவினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே. உம்மாவினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே. உம்மை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யாரென்று நாம் அறிவோம். வாழ்க்கை பயணத்திலே மிகத்தூணாய் வருபவரே. வாழ்க்கை பயணத்திலே என்றும் மிகத்தூணாய் வருபவரே. என்றும் மிகத்தூணாய் வருபவரே. அன்பான தகப்பனுக்கு மூன்று முறை கூடான கொண்டாடுகளை சொல்லிக்கொண்டு தகப்பனே, அவரது பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்ல இருக்கின்றார்களோ, மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசுப்பாவுடைய பிரசன்னம், பாதுகாப்பு, தயவு இருக்கணும்னு ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள், பிறர் மூலம் எந்த விதமான பிரச்சனைகளோ ஆபத்துக்களோ கொள்ளை நோய்களோ அணுகாவண்ணன் ராஜா. அணு வினாடி நீங்கள் ஒவ்வொருவரையும் இறங்களால் மூடி பாதுகாப்பாக உங்கள் இடத்தோடு ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒத்திரம் ராஜா. அப்படி நீங்கள் தினமும் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக வழித்து கொண்டிருப்பதற்காகவும் இயேசுராஜனுக்கு மீண்டும் முறை கொடான கொடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு தகப்பனே சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே, உலகத்தில் எங்கெங்க நாட்டில் போர் நடக்கோ ராஜா, அந்த நாட்டில் நிரந்தர சமாதானத்தை கொண்டு வந்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. அந்த நாடுகளுடைய அதிபதிகளோடும் இராணுவ தலைவர்களோடும் இந்த பேசுகிறார்கள், சொப்பனம் மூலம் பேசுகிறாய். இப்போ நிரந்தர சமாதானத்தை கொண்டு இந்த நாட்டில் ஒரு நிரந்தர சமாதானத்தை கொண்டு ஆசிரியர் ஜெபிக்கிறேன் ராஜா. நான் தேவைகளை சார்ந்தீங்க ராஜா. உங்களால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை ராஜா. ஒரு விஷயம் மனமிறங்கி இந்த சமாதானத்தை கொண்டு வந்து தேவைகளை சந்தித்து ஆசிர்வதிங்க. ஆசா தேசத்தில் அப்பா பிள்ளைகளுக்கு தேவையான உணவு வகையிலும் கொடுத்த வேலை ஆசிர்வதிங்கிறாய். இந்த குழந்தைகள் ராஜா தினமும் மெருதி கொண்டிருக்காங்க ராஜா. போதிய உணவு வகைகளை அளித்து அவளை இந்த குழந்தைகளை காப்பாற்றுங்க இயேசப்பா. நிரந்தர சமாதானத்தை கொண்டு ஆசீர்வதிங்க ராஜா. நிரந்தர சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா. முடியும் ராஜா. எல்லாராலும் எல்லாமே முடியும். ஆசீர்வதிங்க ராஜா. போத்திரம் தாப்பன் நான் சுத்தம் தாப்பன் அட்டு தாப்பனே. அனைத்து குடும்பங்களுடைய தேவைகளை சார்ந்தீங்க ராஜா. குடும்பத்தில் உள்ள எல்லா தேவைகளையும் சந்திச்சு ஒவ்வொரு குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிங்க. அட்டு தகப்பனே, வெளியேறப்பட்ட ரட்சிப்பை அனுப்பி ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. அதுக்காக நான் தாப்பனே சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே, பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் அன்னுதினம் அவருடைய கூடவே இருந்து அவளை ஆசீர்வதித்து நீங்கள் வழிநடத்தவன்னு சொல்லி இயேசப்பா நாமத்தில் ஜெபம் எடுத்துக்கொண்டு சௌரிவிட வர்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஆலனவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். கிறிஸ்தவ சிந்தனை தந்த தியானதேசன் அவர்கள், நேவிஸ் பிரிட்டர்கள், அண்ணா பாலமுரளி அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி வாணி தொடருங்கள். நன்றி, வணக்கம். பொது சிந்தனை தருகின்றார் தவமல்ல கல்விராஜன் அவர்கள். என்ன
இன்னொரு பொது சிந்தனை என்னடா வாணி, நேற்றைய நாள் அந்த மரண இருக்க போயிருந்தேன் தானே. ஆ. உண்மையாக என்ன உடல் அந்த நேரம் தான் அந்த இரவு வரும் பெயர்ந்தெல்லாம் மாறிட முதலியா இணைத்தன். நாங்கள் என்னத்த கண்டம் ஒருத்தரோட சண்டை பிடிச்சோ, ஒருத்தரோட வாக்குவாதப்பட்டோ, இறந்த பின்பு ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லாம அப்படியே தீயில போற நாங்கள் ஏனடா நான் சொல்றேன்டா இது சுடல ஞானம் தான். அந்த நேரம் வரும் பேர்ந்து எங்கட மனம் மாறி கோபம் வருது. அதுதான் அந்த நேரத்துல அந்த சிந்தனை வந்தது. ஆனா உண்மையின்படி எதுமேல இருந்தாலும் கொஞ்சம் அப்படி இருக்கணும் வந்து யோசிச்சேன். கொஞ்சம் கோபங்களை குறைச்சு இப்போ குறைத்துத்தான் இருக்கிறேன். நான் நேற்று பார்த்த உடனேயே ஒரு மனதுக்கு ஒரு இதா இருந்தது. இல்லையா, அது வயது போனவர்களுக்கு அந்த பக்குவம் வரையதில்லை அன்னைக்குல. அதான் உண்மை. இப்போ ஜங்க் பிளட்டுக்குள்ள எல்லாம் எப்படி இருக்கு, ஜம்ப் பண்ணும் பிளட்டுகள். அது உண்மைதான், உண்மைதான். கொஞ்சம் வயது போனவர்களுக்கு அது அந்த பக்குவத்தன்மை இன்னும் வர இல்லை. இல்ல இன்னும் வரையில அந்த உண்மையாக வர பரிமாணங்கள், அந்த கரிச்சு கொட்டுறது, அதுதான் உண்மைதான். பொறாமப்படுற அப்ப என்ன செய்யலாம்? அதத்தான் வேணும். உண்மை அது நேற்று எனக்கு பார்த்த உடனே இது என்ன இது இந்த ஒரு கொஞ்ச கால வாழ்க்கை என்ன உண்மைய அதைத்தான் யோசித்தேன். நான் திருந்தி இருக்கிறேன், என்ன திருந்த வேண்டும் என்று நேற்றைய நாள்ல இருந்து எனக்கு அதை யோசனை நீங்க தெரிந்த அண்டு இல்ல, நீங்க ஒன்னையும் கண்டு கொள்ற இல்ல, ஒன்னையும் எடுக்கிற இல்ல, கதைக்கிறது இல்லையே. அப்போ ஓகேதான் உங்களோட அதான் அதான் கதைப்பதில்லை. கதைக்கிறவரை கதை கேட்டு வந்துட்டு இருப்பீங்க. ஆனா அது பிள்ளை எல்லோ நான் இருக்காது மன்னிக்க வேண்டி, நான் இருக்கா வெளியில போக வேண்டியது. சரி, சென்று வாங்க, போயிட்டு வாங்க. இல்லை நீங்கள் மியூட்டில் விட்டுருக்குறீங்க, இது அவசரம் போல. சரியா, நன்றி வணக்கம் பாணி. நன்றி நன்றி வணக்கம். இனியவர்களுக்கும் பொது சிந்தனை இருப்பின் தரலாம். ஆனால் அக்கா உங்கள் பக்கம் ஏதாவது சிந்தனை இருந்தால் தரலாம். இல்லை, அது இந்த சில இதுகள் இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ஒருவர் கடைசி வரைக்கும் ஒரு பொழுதும் அவர் வெளியே சாப்பாடு சாப்பிட்றதும் இல்லை, வெளியில் எதுவும் ஓட்டர் படுக்கிறதும் இல்லை. சரியா, தானாகவே நின்று செய்வார். எல்லாமே செய்ய தெரியாது இல்லைங்களா. ஒரு மாமி ஒருவர், அவருக்கு இப்போ கொஞ்சம் சுயம் இல்லை அது காரணத்தினால. அப்போ அவர்கள் அந்த வீட்டை வளரும் பொழுது பிள்ளைகள் இடியப்பம் இல்லை, அப்பம் பால் போட்டது, பால் இல்லாது அப்படியெல்லாம் எடுத்து வந்திருந்தார்கள். அப்போ நான் சொல்லியிருந்தேன், உங்களோட அம்மா ஒரு நாள் மாமி எல்லாரும் தான் வந்திருந்தார்கள் அன்றைக்கு. அப்போ உண்மையில் சரியான கவலை வந்து, ஒரு மனுஷனை ஒரு உடல் நோய் என்பது எப்படி தாக்குதுண்டு. அவர் வந்து எப்பொழுதும் இந்த நேரமும் அந்த கிச்சன் 24 ஹவர்ஸும் பிஸியாக தான் இருக்கும். ஏதாவது ஒன்று செய்து கொண்டிருப்பார். 2 பிள்ளைகளுக்கும் பிறகு கல்யாணம் பிறகு செய்து கொண்டு இருப்பார். எங்கே போகிறண்டாலும் தண்டை கைப்படத்தான் எல்லாம் செய்துட்டு போவார். ஒரு வடையாக இருந்தாலும் ஒரு சாப்பாடாக இருந்தாலும் கடையில் வாங்கி சாப்பிட்டதும் இல்லை, சாப்பிட்ற ஆக்களுக்கும் பேசுவார் இருந்து இதெல்லாம் இவர்கள் வாங்கி சாப்பிடுற உடம்பு கூடாது அண்டே நிலைமை யோசித்தேன். அப்போ அந்த பிள்ளைகிட்ட சொன்னேன், நான் நம்ம ஒரு நாளும் இப்படி ஓடர் எடுத்து இதன்ற இல்லை, நீங்கள் வேறக்கல எனக்கு சந்தோஷம், அதே நேரம் கவலையமாக இருந்தது எனக்கு. அது அவர்கிட்ட சொன்ன பொழுது ஒரு மச்சாளி பாமாக முடியாத நிலைமை தானே, அதனால் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு தான் யோசித்தேன். ஒரு வருஷங்களும் ஒரு 10 வருஷத்துக்கு முதல் அப்படி இருந்தார், இப்போ போகிற வருஷம் அப்படி இருந்தார், இப்போ அப்படி இருந்தார் 2 பத்திரையும் பார்த்து. அது ஒரு உண்மையில் ஒரு கவலையாகத்தான் இருந்தது. யோசிச்சேன் நான். இல்ல எங்களுக்கு மற்றது மரணம் என்றது நிச்சயம் என்று தெரியும், எல்லாருக்கும் தெரியும். என்றாலும் அந்த போட்டி பொறாம, நான் பெருசு நீ பெருசு, மற்ற கொஞ்சம் கோவம் என்றவன கதைக்காம இருக்கிற நானும் இருக்கிறேன், இல்லையாண்டு இல்லை. ஆனா அந்த நேரம் பார்க்க இதெல்லாம் தேவையான விஷயம். அந்த நேரம் பிறகு நீங்க சொன்ன மாதிரி சுடல ஞானம் தானே, அதோட வெளியில வந்து 2 இடியப்பத்தை சாப்பிட்ட ஒரு சொதியோட இடியப்பத்தை சாப்பிட சரி போயிடும் எல்லாம். ஓ உண்மைதான், அதைத்தான். அதொரு 2 நாளைக்கு அந்த யோசனை இருக்கும். பேந்தாது பழைய குருடி கதவை திறந்து
அப்படி ஒரு பழமொழி இருக்கு, அது பழசு வந்துடும் பேர். ம், ம். ஆம் ஆம், நன்றி நன்றி, வணக்கம். மனுஷ மனங்கள் தானே அப்படித்தான். அப்படி அதுதான் எப்படிப்பட்டவங்க மாதிரி பாஞ்சு உண்மைதான். தெரியுமென்று சொல்வது உண்மைதான். ம், 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 ம். சரி, இவர்கள் மியூட்டில் விட்டுட்டு ஒருவர் சமையல் கட்டுக்கு போயிட்டார். அவர் காலையிலும் சமைச்சு இரவிலும் சமைக்கிற ஒருவர் ஒவ்வொரு நாளும். நீ செய்வீங்களா அப்படி? ஆ, மத்தியானமும் சமைப்பார் ஒருவர், அதே நேரம் இரவுலையும் சமைப்பார் ஃப்ரெஷ்ஷாக. ம், ம், அடுத்த நாளும் அதே போல் எவ்ரிடே சமையல். ம். நல்லா தானே. ஏன் நல்ல நினைக்கிறீங்களா இல்லை வேலை கூட நினைக்க மாட்டீங்களா? வேலை கூடத்தான். அது இப்போ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தாலும் ஓகே நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கு நேற்று சமைக்கிறத அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அப்புறம் இரவு கொண்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு அதை இப்போ மத்தியானம் சாப்பிடைக்க சொல்லல. அது சிலருக்கு ஃப்ரெஷ்ஷாச்சு கேட்குறவர்கள் சிலர் இப்பவும் இருக்கிறாள். ஆவி பறக்கணுமா ஊரில் சாப்பாடு மாதிரி. எனக்கு சுடாச்சுதான் வேணுமான நீட்டியான் சாப்பிட்டாலும் மைக்ரோவில் சொல்ல வச்சா அதுக்கு ஆவி பறக்கு தானே. கொஞ்சம் கீட்ட கூட வச்சா கொதிக்க கொதிக்கத்தான் உண்மையா தேத்தனி இருந்தாலும் அப்படித்தான். ஓ சிலர் அப்படிதான் தேத்தடி அப்படியே கடற்கரை குடிப்பார்கள். என்ன ஓ, நானும் அப்படித்தான் கொதிக்க கொதிக்க குடிச்சு முடிச்சிடுவேன். 6 நாள் எனக்கு தேத்தண்ணியே விருப்பம் இல்லை, வேண்டாம். இல்லை இல்லை 6 ஒரு அளவுக்கு இருந்தா சரி. சிலர் வந்து அப்படியே பச்சை தண்ணியா இருக்குமல்லோ, ஓ அதே அடுத்த நாளும் வச்சு குடிப்பார்கள் சிலர். ம், 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 ம். வரேன் வணக்கம் சொல்ல வரீங்க. மணிக்கொண்டு சார், உங்களுக்கு தெரிஞ்ச யூடியூப் போடுறான் ஒரு சின்ன ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி வந்து அது உங்களுக்கு தெரியும். யூடியூப்பர் மட்டக்களப்பு தான். ஒரு யானையால் அது சந்தோஷம் வந்துட்டு அவன் தாய்க்கு. ஒரு யானை ஒன்று வந்து அந்த வீட்டை வந்து ஒன்றா இரவு வந்து அவள் வாழத்தோடையில் அடித்து அருந்த தப்பிட்டா, அவள் உயிர் தப்பிட்டா. சின்ன ஒரு அரைக்காண்டு தங்கியிருக்கா. வீடு சக்கத்தில் கட்டி இருந்த வீடு வந்து அது இன்னும் கட்டி முடியலை. கணவர் கிடாக்கு அப்படியே அது முடிய இல்லை. அவன் எடுக்க கட்டுறேன்னு சொல்லி மகன் சொல்லி கட்டி கொடுக்க இல்லை. கொடுக்கல. அதுக்குரிய கால நேரம் வசதி வரல. இது பிள்ளையாரப்பன் போய் யானை பிள்ளையாரப்பன் போய் முஸ்வாது அதான் தாய் வந்து அந்த யானை வந்தபடி யானைக்கு நன்றி சொல்லிக்கிறான். மகனுடன் அடுத்த நாளே வேலை வழங்கிட்டு இல்லை அதுக்கெல்லாம் உண்மையிலேயே ஒரு கால நேரங்கள் ஒரு கொடுப்பனவுகள் எல்லாம் வந்தால் வரும் என்று சொல்வார்கள், இல்லைன்னு சொல்லுவார்கள். அதுக்கெல்லாம் ஒரு ஒரு சந்தர்ப்பம் ஒரு கால நேரம் வந்திருக்குது. அவர் இப்போ ஓகே, நல்ல விஷயம். நானும் பார்த்தேன் இத்தனை வருஷம் எல்லாரும் எழுதுற வேலை இந்த கொமெண்ட்ஸ்ல. இல்லை நானும் பார்த்தேன் முடிச்சுக்கோன்னு அவர் அதை கேட்க இல்லை. யானை வந்து அடிச்சுட்டாச்சு அட்டு தப்பிட்டு நெல் மூடை எல்லாம் அரைக்கிறபடியே தப்பி. இப்போ யானை தொல்லையால் அது கிராமங்க என்ன காடு கரம்பு தான் தெரிஞ்சது. இப்போ நகரத்துக்குள்ளெல்லாம் போகிறது வாங்கி. ஆமாம், அது ஏனென்று விளங்கு இதில் மக்களின் ஆட்டூழியத்தால் யானை கொந்தளிச்சு தெரியுதோ எனக்கு தெரியல. யானை எழுப்பக்கூட அங்கே அடுத்த நாள் விடிய ஆர்டர் பண்ணி விட்டா நடக்குது அறம்புறமா வீட்டு வீடு. இல்லை செய்ய தரணும். ஒரு ரூம் மண்டாலும் கட்டி அந்த தாய்க்கு ஒரு சந்தோஷம் தானே ஒரு பிள்ளை செய்கிறது. அந்த தாய்க்கு தான் யானைக்கு தான் நன்றி சொன்ன தாய். ரொம்ப நன்றி. பிள்ளையார் வடிவில் வந்திருக்கிறார், வந்து நல்ல விஷயம். ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு நேர காலம் வரணும்னு சொல்வார்கள். நாங்கள் என்னதான் தெரிஞ்சாலும் இதுதான் எங்களுக்கு எழுதப்பட்டிருக்கும், அதான் அமையும். அதான் நீங்கள் அடிக்கடி உங்களோட பிரார்த்தனையில் சில விஷயங்கள் சொல்லுவீங்க, பிள்ளை இல்லாதவர்கள் அப்படி இப்படி என்று சொல்லி. அது உண்மையில் அண்மையில் 2-3 விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன், நல்ல விஷயங்கள். அப்போ நான் உங்களை தான் நினைச்சேன். அது வார நேரம் வரும். அப்போ அதுக்காக கண்ணீர் விடவோ. ஆனால் இப்போ ஆக்கள் நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் அப்படி பகுதி பண்ணுற அளவுக்கு இப்போத்தே ஆக்கள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன், தெரியலை. அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் எல்லோரும் அவர்களும் ஒரு பிளான் பண்ணியிருப்பினும், அல்லது கடவுளால் இத்தனை வருஷத்துக்கு பிறகுதான் இது வரைக்கும் இந்த உயிர் வைரமன்றதும் எழுதப்பட்டிருக்கும். உண்மை சோரி. இல்லை சோரி, இந்த ஆபராமக்கே கற்று சொன்னவர் 75 சந்தி கேட்கல உனக்கு கட்டாயம் குழந்தை சொல்லி தரணும்னு சொல்லி மனைவி சாரால் தான் அது நம்பே இல்லை. என்னென்று எனக்கு வயது போயிட்டுது, அவருக்கு 75 வயசு. அப்போ கத்த சந்தி கேட்குது. அவன் சந்தி கேட்க அவன் தன்னுக்கே நகைச்சவ கத்த சொன்னதன்படி ஈசாக்க கொடுத்தவ. அவள் தான் அந்த டைமில் அந்த எகிப்து தேசத்து பெண் அவ விட்ட இருந்தது. அந்த பெண்ணோட கல்யாணம் கட்டுங்க பிள்ளை வம்ச பிரித்தி போகணும்னு சொல்லி அவள் தான் அந்த ஆபிரகாமுக்கு ஐடியா கொடுத்தவ. இப்போ பிள்ளை பிறந்த உடனே
அதை பிரச்சனைன்னு சொல்லி இப்போ திரத்தி விட சொல்கிறான். தண்டை மகன் பிறந்த உடனே அந்த அந்த மகனையும் அந்த இதை திரத்தி விடுங்க. நம்மள அது எனக்கு தெரியல, உண்மையே தெரியாது. ஆனால் ரியல் வாழ்க்கையில் நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன். அப்படி இல்லை. நான் ஒரு குடும்பம் பார்த்துருக்குறேன். அவர்கள் எடுத்து ஒரு பிள்ளை வளர்த்தது சின்னத்துலேயே. அப்புறம் அவர்கள் கொண்டு பிள்ளை வளர்ந்துட்டது. ஆனால் அந்த பிள்ளைக்கு தெரியாது இவர் இப்படி இதானு. இந்த பிள்ளைக்கு தெரியாது இது வரைக்கும் இவர்கள் எடுத்து வளர்த்த பிள்ளைன்னு சொல்லி ஈக்குவலாக தான் பார்க்குறாரு. அந்த பிள்ளை எப்படி தங்களோட பிள்ளைய பார்த்தாரு, அந்த பிள்ளைன்ற இஷ்டம் இந்த பிள்ளை வந்தேன்னு சொல்லி தான் அவரை பார்க்குறாரு. சரியா? அப்படி எல்லாம் எனக்கு தெரிய படங்கள்ல இருக்கும். ஆனால் எங்களோட ஊரில் பார்த்துருக்குறேன் நான். ஆனால் சிலர் வந்து காட்டி கொடுத்ததும் இருக்குது அந்த பிள்ளைகிட்டே. சின்னத்துலேருந்து சொல்லாமல் வளர்த்து பிறகு ஒரு குறிப்பிட்ட வயது வரை சொல்ல துவங்கிட்டுது, நீ இப்படித்தானண்டு. அது பிறகு தாயிட்ட கேட்டால் நான் தான் சொன்னார், ஒரு பிரச்சனை இல்லை, நான் ஒன்றை பிள்ளை தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அப்படியும் இருக்கின்றார்கள். நமது சமூகம் மட்டுமில்லை, எல்லாத்துக்குள்ளேயும் எல்லாம் இருக்குது. அன்றைக்கு ஒரு சொன்னார், உங்களோட இந்த தமிழ் குடும்பத்துக்குள்ள மட்டும் பிரச்சனை இல்லை, இன்னொரு ஒரு நாட்டு ஒருவர் எங்களோட குடும்பத்துக்குள்ளே தான் இருக்குது. எல்லாத்துக்குள்ளேயும் எல்லாமே இருக்கும். சிலர் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், சிலர் ஓகே என்று போட்டு போயிடும். அப்படி இருந்துடணும்னு சொல்லி ஆகவே நடக்கிறது நடக்கும். இல்லை சும்மா இருந்த ஆபரகாமுக்கு இவதான் சொன்னவ, குடும்ப பிள்ளைகளுங்களுக்கு இல்லை நீங்கள் தான் சொல்லி இவதே சொல்லி வச்சு போட்டு இப்போ வந்து என்னோட பழமொழி இருக்குல்ல, குண்டுதோ குடியோ என்னோட பழமொழி இருந்து போனேன், குத்துது கூட இதுன்னு சொல்லி சொல்கிறேன். இல்லை குத்துது கூட இதுன்னு சொல்லுவீங்க, பழமொழி உண்டு. குத்துது பழமொழி இல்லை, சும்மா பேச்சு வாக்கு சொல்கிறேன். பேச்சு வார்த்தை ஏன்டா அவள் தான் சொல்லி போட்டு அப்படிலாம் அப்புறம் தனக்கு பிள்ளை வளர்ந்த உடனே நான் வீட்டுக்கு 2 பேருக்கும் பிள்ளைகளுக்கு சண்டை வந்த உடனே வீட்டோட கிளக்கி சொல்கிறோம். அது கூடாது, அவசரப்பேற்று விட்றார். சரி, நன்றி நன்றி நன்றி. எல்லாமே நன்றாக நடக்கும். ஆகவே கவலை ஒன்றும் வேண்டாம், நடக்கிற நேரம் எல்லாம். ஜானைக்கு ரொம்ப நன்றி சொல்லோட சரியான சந்தோஷம். ஆனால் அந்த ஜானி அடிக்கடி போகிறது அங்கே மகன் இல்லை வீட்டை அன்னைக்கு தனியாக படுத்திருந்தவ என்னண்டா நல்ல காலம் அரிசி மூட்டையை தேடி வந்ததாம். உள்ளுக்காண்டு இருந்த சின்ன ரூமுக்கா படுத்துக்கிறவ நல்ல காலம் வெளியில வாழை இருந்தபடியே தப்பிட்டுது. தடி அன்னைக்கு அரிசி மூட்டையில அடுத்து அவையை முடிச்சிருக்க மாட்டேன் யானை. சின்ன ஒரு வீடு உண்டு எங்களை ஊர்ல நடந்தது. ஒரு யானை தான் வயல், ஒரு கிராமத்துக்குள்ளே தான் வயல்கள் சுற்றி வர. அப்போ சின்ன குடிசையில் ஏதோ சத்தம் கேட்டுருக்கு. இவர் அப்படியே இந்த கதவை திறந்துருக்கிறார். அப்படி யானை ஒட்டே ஆட்டி அந்த பிள்ளைய, 2 பிள்ளைகள் அவருக்கு. அந்த தாய் ஊரில் நடந்தது போன வருஷம். அப்படி நடக்கிறாங்க அந்த மட்டாக்களை பார்க்கறது பார்த்துக்கணும். அப்படி நிறைய நடந்திருக்குது. நன்றி. நமக்கு வருகின்றது பொது சிந்தனையும் சேர்ந்தபடியே. நன்றி, வணக்கம்.